பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இந்த லெஃப்ட் எடுங்க. சரிம்மா. அண்ணா இந்த ரைட்ல போங்க, ஷார்ட்கட் இது. சரிம்மா. என்னாச்சு ஜனனி, இவ்வளவு லேட்டா வர? எமர்ஜென்சி. சீக்கிரம் போமா, போ போ. சார். என்னம்மா? என்ன சார்? சார் நான். நீ இந்த பேட்சா? ஆமா சார். என்னம்மா 45 நிமிஷம் லேட்டா வந்திருக்க? நான் அலோவ் பண்ண முடியாதுமா. சார் ப்ளீஸ் சார். வர வழியில ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். இது எக்ஸ்டர்னலா வேல்யூ பண்ற எக்ஸாம். நீ சொல்ற ரீசனுக்காக எல்லாம் கொடுக்க முடியாது, அலோவ் பண்ண முடியாது. கிளம்பு. சார், ஜனனி காலேஜ்ல டாப்பர் சார், நல்லா படிக்கிற பொண்ணு. நல்லா படிக்கிற பொண்ணு ஏன் லேட்டா வரணும்? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். சார், என் வேலையை பார்க்க விடுறீங்களா? போங்க சார். சார் ப்ளீஸ் சார். கிளம்புமா. ப்ளீஸ் சார். சார் கன்சிடர் பண்ணுங்க சார், லாஸ்ட் டைம் சார், ப்ளீஸ் சார். இத பாருமா, 5-10 நிமிஷம்னா பரவாயில்ல, 45 நிமிஷம் லேட்டு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கிளம்புமா. சொல்றத புரிஞ்சுக்கமா. ப்ளீஸ் சார். அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணா கூட இட்ஸ் நாட் பாசிபிள். கிளம்புமா. சார் ப்ளீஸ் சார். எக்ஸாம் ஹால்ல நிக்க கூடாதுமா, எனக்கு பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. எல்லாம் எழுதுங்க. மா சொன்னா கேளுமா, கிளம்பு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வக்கு இல்ல உனக்கெல்லாம். என்னையா மரியாதை? பணத்தை எப்பயா கொடுப்ப? சார் நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்களை பாக்குறேன் சார், நிச்சயம் வருவோம் சார். யோ சும்மா சொன்னதே சொல்லாதயா, ஏற்கனவே கொடுத்த டைம்லாம் போதும், செட்டில் பண்ற வழியை பாரு. சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். யோ என்ன விளையாடுறியா? நான் எதுக்கே மெதுவா பேசணும்? வீட்டுக்கு பயந்தவன் எதுக்கே கையெழுத்து போட்டு பணம் வாங்கணும்? அசிங்கம் பாக்குறேன்ல, அப்ப அந்த தேடி வந்தவன பணத்தை எண்ணி வைக்கணும்ல. அதை விட்டுட்டு 2 மாசம் வட்டியும் வரல, அசலும் வரல, போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. அப்படியே எடுத்தாலும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு கதை சொல்ற. சார் வீட்டு வாசல் சார், கொஞ்சம் உள்ள வந்து பேசுங்க சார். காசு வாங்கும் போது என் வீட்டு வாசல்ல வந்து தானே வாங்கின, கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் தொங்கிக்கிட்டு இருக்கணுமா? சொல்லியா, பதில் சொல்லு. ஏய் என்னப்பா, என்ன என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. யோ அதான் வீதிக்கு வந்துருச்சுல, இன்னும் என்ன மறைக்க பாக்குற?
சார் இந்த ஆள் பொண்ணு படிப்புக்கு 1.5 லட்ச ரூபா வாங்கினான். பார்க்க டீசெண்டா இருக்காரு, சொன்னபடி நடந்துக்குவாருன்னு மறுகேள்வி கேட்காம பணத்தை கொடுத்த சார் இவருக்கு. 2 மாசம் ஆச்சு சார், வட்டியும் வரல அசலும் வரல சார். கேட்டா சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறாரு சார். என்னப்பா இது? யோ கேக்குறாருல சொல்லியா, பொண்ணை படிக்க வைக்க பணம் வாங்கினேல, அதே பொறுப்போட பணத்தை நீ திருப்பி கொடுக்க வேணாமா? என்ன சில மாதிரி நிக்கிற? வாங்க வந்த அன்னைக்கு தெய்வம் சாமின்னு சொன்னேல, இப்ப வாய் மூடிட்டு அமைதியா நிக்கிற. சார் இவர் வாங்கினது எங்க யாருக்குமே தெரியாது சார். யோ இதே கதையை எல்லாரும் சொல்லுங்கயா. உனக்கு தெரியுமோ தெரியாதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பணம் எனக்கு வரணும், அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். சார் நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு வரேன்னு சொல்றேன்ல. என்னையா இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறியா இல்லையா? எப்படியா பணத்தை கொடுக்க? எப்ப கொடுப்பா? என் பணம் இப்ப எனக்கு வந்தாகணும். எப்ப கொடுப்பா? என் பணம் எனக்கு இப்பயே வந்தாகணும். நீ உள்ள போ. இங்கே நில்லுங்க வரேன். அப்பா உள்ள போ. இந்த பொண்ணை படிக்க வைக்க தானே பணம் வாங்கின? ஜனனி நீ உள்ள போ. அப்பா இந்த பொண்ணை படிக்க வைக்க தானே என்கிட்ட காசு வாங்கின? நீ உள்ள போ ஜனனி. என் காசுல உன் பொண்ணை படிக்க வைப்ப, அதை பத்தி பேசுனா எரியுதா? என்ன முறைக்கிற? காசை திரும்ப கொடுக்க வைக்கலனா உன் பொண்ணை வச்சு பிச்சை அடியா? ஹலோ ஹலோ, உனக்கு பணம் தானே வேணும்? நாளை சாயங்காலத்துக்குள்ள உன் இடத்துக்கு வந்து சேரும். எப்படி கொடுப்ப? எப்படியா கொடுப்ப? இத பார், இது என் சொந்த வீடு. இதை வித்தாவது நான் உன் பணத்தை செட்டில் பண்றேன். இப்ப தயவு செஞ்சு போயிடு. இங்க பாரு, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். பணம் வரல என்ன நடக்கும்னு தெரியாது. போமா, உள்ள கூட்டு போமா. போமா, நீ உள்ள போமா. போங்க, நீ வாப்பா, பாத்துக்கலாம் வா வா. இப்படி தராதரம் இல்லாத ஆளுங்க கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு அப்படி என்னப்பா அவசியம்? என்கிட்ட கூட இத பத்தி சொல்லவே இல்ல. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட காசு வாங்குறீங்க? ஆளாளு கேள்வி கேட்காதீங்க. இப்ப எதுக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானே. 4 மாசத்துக்கு முன்னாடி ஜனனி காலேஜ்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கோச்சிங்காக பணம் தேவைப்பட்டது. அவசரத்துக்கு எங்கேயும் கிடைக்கல. இவன் தான் கொடுத்தான். வாங்கி ஃபீஸ் கட்டிட்டேன். என்னங்க இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? ஒருத்த படியேறி வந்து உங்க சட்டை புடிச்சு கேக்குறான். அந்த அளவுக்கு செலவு பண்ணி அப்படி என்னங்க இவன் பாழா பண்ண படிப்பை படிக்கணும்? பார்வதி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஜனனி படிப்பு விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு. என்ன நடந்தாலும் கவலை இல்லை, அவ படிப்பு தான் முக்கியம். ஜனனி, இதெல்லாம் மனசுல போட்டு எதுவும் குழப்பிக்காத. செமஸ்டர் நேரத்தில் உனக்கு இப்படி ஒரு டென்ஷனை கொடுத்துட்டேன். நீ இதெல்லாம் மறந்துட்டு நல்லா படி. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, டைமை வேஸ்ட் பண்ணாதடா. மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் படி. ஃபைனல் இயர்ரா, ரொம்ப கவனமா இருக்கணும். இதை விட்டுறாதடா. ஏய், என்னாச்சு? எதுக்கு அழற? இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு. அப்பா உனக்காக இந்த மாதிரி 1000 அவமானத்தை தாங்குவேன்டா. நீ மட்டும் அச்சீவ் பண்ணிட்டேன்னு வையேன், இவங்கெல்லாம் நம்ம கிட்ட கை கட்டி நிப்பாங்கடா. லைஃப் இஸ் ஆல் அபவுட் மணி அண்ட் பவர். நல்லா படிச்சு டாப்பர் ஆகி பெரிய ஆளா மட்டும் வந்துடுறா. அதுக்கப்புறம் பாடுறா இவங்கள நான் எப்படி டீல் பண்றேன்னு. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளு. நீ மைண்டை டைவர்ட் பண்ணு.
இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோமா? எக்ஸாம் எப்படி பண்ண? பேப்பர் ஈஸியா இருந்துச்சா? நீ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈஸியா தான் எழுதிருப்ப. இருந்தாலும் அப்பாவுக்கு உன் வாயால கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. எப்படி எழுதுன? சாரிப்பா. எதுக்கு சாரி? எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலப்பா. என்னாச்சு? நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன்லம்மா. அந்த இடத்துல வேற யாரும் இல்லம்மா. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலேஜ் ரீச் பண்றதுக்குள்ள 45 மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்லி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஏண்டி இந்த வேண்டாத வேலை? உங்க அப்பா சரியாதான் சொன்னாரு. நான் தான் முட்டாள்தனமா உனக்கு பறிச்சு பேசினேன். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட்ட. பார்த்தல்ல, நடு தெருவுல ஒருத்த சட்டை பிடிச்சு அசிங்கப்படுத்திட்டு இருந்தா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பிறந்த அண்ணிலிருந்து பொண்ணு படிக்கணும், டாப்பர் ஆகணும், இதான் அவர் மனசுல இருந்தது. அதுக்கு நீ தர பரிசு இதுதானா? இவனோ அடிபட்டானா, இவ போய் உதவி பண்ணாளா, எக்ஸாம் எழுத முடியாம போச்சான். உங்க அப்பா முகம் அப்போ உனக்கு ஞாபகம் வரல? அப்படி என்னடி உங்க அப்பாவை விட அவன் முக்கியமா போயிட்டான்? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. பேசாத. இவர் உன்னை ஏதாவது சொன்னா கூட நான் குறுக்கு பாஞ்சு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நீ இத பாரு, 8வதுல மார்க் கம்மியா வாங்கினியே, அப்ப இந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலி வந்தது. அப்பல இருந்து சாப்பிடுற மாத்திரை இதெல்லாம். மாசம் 2000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடணும், வெறும் 800 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிடுறாரு. டெய்லி சாப்பிடலன்னா ஹார்ட் வீக் ஆயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டெய்லி சாப்பிட வேண்டிய மாத்திரைய வாரத்துக்கு 2 நாள் தான் சாப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? நிறைய செலவு பண்ணா பொண்ணுக்கு புக் வாங்க முடியாது, ஸ்பெஷல் கிளாஸ் சேர்க்க முடியாது, கோச்சிங் கிளாஸ் அனுப்ப முடியாது. தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உனக்காக தானே எல்லாமே பண்ணாரு. தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உனக்காக தானே எல்லாமே பண்ணாரு. உடம்ப பாத்துக்கோங்க நீ எவ்வளவோ சொன்ன. நான் முழுசா மாத்திரை சாப்பிட்டு என்னத்த சாதிக்க போறேன்? என் பொண்ணு சாதிப்பா, பெரிய இடத்துக்கு வர போறான்னு பெருமையா பேசினாரு. இப்ப பாத்தீங்களா, சாணிய கரைச்சு உங்க தலையில ஊத்திட்டா. சாரிப்பா. என்னம்மா என்னப்பா இந்த மாதிரி பண்ற? என்னங்க இது? என்ன செத்துருவேன்னு பயந்துட்டியா? ஏற்கனவே நான் தான் செத்துட்டேனே.
இன்னொரு தடவை எப்படி சாகிறது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா, நான் எக்ஸாம் போயிட்டு வரேன். சொல்லுங்க சார். சார், இனிமே ஃபுல் டைம் ஆபீஸ் ஒர்க் தான் சார். நிச்சயம் எனக்கு முடிச்சு கொடுத்துறேன் சார். கண்டிப்பா வந்துருவேன் சார். வேற ஒரு வேலை இல்லை சார். எனக்கு இந்த வேலை மட்டும் தான் சார் பார்க்கணும். தேங்க்யூ. ஓகே சார். அப்பா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. என்னங்க, எக்ஸாம்க்கு போறேன்னு சொல்றா. அப்பா, All the best, Jan. Don't worry, okay? சரிம்மா, நீ போயிட்டு வா, நல்லபடியா எழுது. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அவர் கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எல்லாம் சரியாயிடும். நீ நல்லா எழுது. போயிட்டு வா. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு அப்புறம் இதை கேட்கறதுல எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்டென்ஷனலாக பண்ணலனாலும் ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. அந்த கில்ட் கொஞ்சமாவது குறையணும்னு செல்ஃபிஷாக கேட்குறேன். ஐ எம் வெரி சாரி. எனக்காக ஒரு எக்ஸாமையும் மிஸ் பண்ணியிருக்கேன். அது உன்னையும் உங்கள் அப்பாவையும் எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் கௌதம், இதை பத்தியும் பேச வேண்டாம். நீ கில்ட்டி ஆகுற அளவுக்கு ஒன்றும் தப்பு பண்ணல. எங்க அப்பா கனவை நான் செதைச்சிட்டேங்கிற தாட் எனக்கு என் மனசுல ஆழமா இருக்கு. அது உண்மைதான். ஆனா இதெல்லாம் உன்னால இல்ல, என்னால. எக்ஸாம மிஸ் பண்ற டென்ஷன் இருந்தது. அதுக்காக நீ அடிபட்டு கிடக்கும்போது அப்படியே விட்டுட்டு போக முடியல. அப்படி போயிருந்தா நான் ஒரு மனுஷியே இல்ல. எக்ஸாம் எழுதாததுனால அப்பா என்கிட்ட பேசுறதே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்ல. இதெல்லாம் நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுனால எதுவும் மாற போறதில்ல. நீ போய் உன் வேலையை பாரு. போறதுக்காக தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க லைஃப்ல எனக்கு நெருக்கமானவங்கன்னு நான் யாரை நினைக்கிறேனோ அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிடுறாங்க.
அப்படி இல்லைன்னா என்னையும் அறியாம ஏன் மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதுக்கும் உனக்கும் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் யூ ஆர் நாட் தி ஃபர்ஸ்ட் ஒன். என் லைஃப்ல 2-3 தடவை இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பா, அம்மா, இப்ப நீ. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு இப்படிதான் அமையும்னு. அப்படியெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அட் தி சேம் டைம் அப்படி நடக்கிறது தான் உண்மை. அதே நேரம் என்னால் இதை மறுக்கவும் முடியல. நான் கிளம்புறேன் ஜனனி. கிளம்புறேன்னா